அல்லாஹ்வை புகழ்ந்து அவனது தூதர் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை முற்றுமுழுதாக 24 மணி நேர வாழ்க்கையிலும் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களான ஆண் பெண்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் பாதுகாப்பும் என்றென்று முறித்தாகட்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மஜ்லிஸை வழிநடத்தக்கூடிய தலைவர் அவருடைய வேண்டுகோளுக்கிணங்க கடைசி தலைப்பை பேசக்கூடிய சகோதரர் இடைவெளியிலே வந்து கொண்டிருக்கிறார். தௌபா என்ற தலைப்பில் இங்கே ஒரு கடைசி பயான் ஒன்று இருக்கின்றது. அதை மௌலவி முஹம்மத் அவர்கள் ஆற்ற இருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவரைக்கும் ஹபுகஸ்தலாவையின் இந்த தௌவா பணியின் வளர்ச்சி சம்பந்தமாக பேசுமாறு தலைவர் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இன்னொரு குர்ஆன் வசனம், வஅம்மா பினிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு புரிந்த அருளை அடுத்தவர்களுக்கு எடுத்து காட்டுங்கள். மேலே ஓய்ன வசனத்தில் வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபலனா, யாரெல்லாம் எங்களுடைய வழியிலே நாங்கள் காட்டித்தந்த இந்த தீனுல் இஸ்லாத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிரச்சாரம் செய்தார்களோ அதே போன்று மக்களுக்கு எடுத்து வைக்க முனைந்தால் நாம் எம்மது வழியை அவர்களுக்கு லேசாக்கி வைப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தஅவாவுக்கு அனுப்பும் பொழுது, லா யஹ்தி அல்லாஹு பிக ரஜுலன் கைருல் லக மின் ஹும்ரின் நியம். அலியே, உனது முயற்சி மூலம் ஒரு மனிதனுக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி காட்டினான் என்று சொன்னால் பல சிவப்பொட்டகைக்கு நீ சொந்தக்காரனாக இருப்பதை விட மேல் என்று சொன்னார்கள். அன்று ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சில சிவப்பு ஒட்டகைகள் இருந்தால் அவன் இன்று ஒரு 4-5 பென்ஸ்காருக்கு சொந்தக்காரனுக்குரிய மரியாதை அன்று அந்த சிவப்பு ஒட்டகை உடையவனுக்கு இருந்தது. அதுதான் அன்றைக்கு பெரிய போருக்குரிய சாதனம். அப்போ ஒரு மனிதனுக்கு உலகத்தில் இன்னொரு மனிதனுடைய முயற்சினால் நேர்வழி கிடைப்பது என்பதை விட அவன் மறுமைக்காக உலகத்துக்காகவும் தேடக்கூடிய ஒரு செல்வம் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். இந்த அடிப்படையில் 72ஆம் வருடம் தமிழ்நாட்டிலிருந்து கல்வியை முடித்துக் கொண்டு வந்து இந்த அபுகஸ்தலாவை பார்க்கும் பொழுது, இந்த அபுகஸ்தலாவை மக்கள் எங்களுடைய வீட்டுக்கு சொல்லுவார்கள் கலமுதுன, கல்லுபுதுன. இந்த ஊரில் சிறுக்கின் கோட்டையாக இருந்தது எனது தாய் வீடு. 12 மாசம் 12 கந்தூரி 12 உண்டியல். ஒவ்வொரு ரபியுல் அவ்வல் மாதமும் 20ஆம் கந்திரி எனது தாய் தந்தையுடைய உழைப்பினால் கொடுக்கப்பட்டது. ஊர் வருமானத்துக்காக 30 கந்திரியை கொடுக்கக்கூடிய வீட்டாரின் குடும்பத்தை பிரித்து 7 வீடுகளாக பிரித்து வித்ரியா என்ற ஒரு வைபவத்தை வைத்திருந்தார்கள். பள்ளிக்காக வேண்டி வருமானம் சேர்த்து, அன்றைக்கு விளக்கு கரண்ட் இருக்கவில்லை, மண்ணெண்ணெய் காசை சேர்ப்பதற்கும் முசாவர்களுக்கு காசு கொடுப்பதற்கு சேர்ப்பதற்குமாக இப்படி ஒரு விழாவை ஆரம்பித்திருந்தார்கள். அந்த 30 கந்தரி கொடுக்கக்கூடியவர்களே முதலாம் கந்தரியுடைய வீட்டு சொந்தக்காரர் 7 குடும்பங்கள் சேர்ந்து ஒரு வித்ரியாவை வழி நடத்த வேண்டும். அன்று நார்சா கொண்டு போக வேண்டும், இனிப்பு பண்டங்கள், அதே போல மண்ணெண்ணெய் காசு என்று கொண்டு போக வேண்டும். அந்த காசை பள்ளியில் சேர்ப்பார்கள். இப்படியாக ஊர் வருமானத்துக்கும் மஸ்ஜிதை நடத்துவதற்குமாக ஊரில் உள்ள பலாய் முசீபத்தில் நீங்குவதற்குமாக இப்படியான சில மார்க்க கடமைகள் இருந்தன. ஆகவே எனது மூத்த சகோதரன் கண்டியிலே அனைத்து சிறுக்கையும் வழி நடத்தி கொண்டிருந்தார். கண்டியில வெள்ள லெப்பண்டால் எல்லோருக்கும் தெரியும். 73ஆம் வருடம் 20ஆம் கந்திரிக்கு எனது தாய் ஏற்பாடு செய்திருந்தார்.
அன்று பள்ளியிலிருந்து 30 ஜுஸ் குர்ஆன்களை கொண்டு வந்து ஓத வைத்து சாப்பாட்டை கொடுத்து அனுப்பிவிட்டேன். அந்த வைபவத்துக்கு வந்திருந்த அவ்வளவு ஊர் பிரமுகர்களையும் காலஞ்சென்று விட்ட விஎச் சகோதரர், எனது சகோதரர் முகமது காசிம் கேட்கிறார், தம்பி ஒன்றுமே புரியவில்லை, வாப்பாட கத்தத்தை தமாமாக்கிட்டு மௌலூத் ஓதுவீர்கள் நினைத்தோம், வாப்பாவுக்கு கத்தம் தமாமாக்கவும் இல்லை, மௌலூத் ஓதவும் இல்லை, சாப்பாடு கொடுக்க சொல்றீர்கள். நான் சொன்னேன், இப்பொழுது ஓதின குர்ஆனுடைய நன்மைகள் ஓதின அவர்களுக்கு கிடைக்கும். எனது தாய்க்கு இதில் எந்த பங்கும் செல்வதில்லை, எனது காலஞ்சென்ற தந்தைக்கு எந்த பங்கும் செல்வதில்லை. இப்பொழுது இங்கே மௌலூத் ஓதினால் அதனால வரக்கூடிய விபரீதங்களை பற்றி எனக்கு இப்பே சொல்ல முடியாது. இந்த வீட்டில் நியத்து, ஃபாத்தியா, கந்தூரி, மௌலூத் என்பது இன்றைக்குத்தான் கடைசியாக இருக்கும். சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்குரிய விளக்கத்தை தருவேன் என்று சொல்லி வந்தவுடனே எல்லோரும் சாப்பிட்டு விட்டு பல முணுமுணுப்புகள். வஹாபி ஒருவன் வந்து சேர்ந்து விட்டான், இனி ஊர் நாசமாகிவிடும், ஊர் பிரிந்து விடும். யார் பேசுறது? ஊரை சேர்ந்த உலமாக்கள், பாமர மக்கள் பேசவில்லை. கடைசியாக எனது மூத்த சகோதரன் எனது தாயோடு இனி நானாவுக்கும் தம்பிமாருக்கும் சண்டை தான் நடக்கும் இது வீட்டில் சொல்லிவிட்டு போயிட்டார். கண்டியில் போய் அவரை சந்தித்து 2 மணி நேரம் உரையாடினேன். பத்ர் மௌலூத், சுபான மௌலூத், இந்த ஊரில் இருக்கக்கூடிய பத்ர் மாலை என்ற ஒரு சிறுக்கு காவியம், இவைகள் எல்லாம் எடுத்து அவருக்கு வழங்கப்படுத்தணும்னு அவர் ஒரு படித்த மனிதர். தம்பி, நீ சொல்வதெல்லாம் சரியாக இருக்கிறது, திரும்ப எனக்கு இந்த தொழிலை விட்டு விட்டு சென்று கலப்பை பிடிக்க சொல்லுகிறாயா? நான் சொன்னேன், வேண்டாம். முஹிதி மாலை, பத்ர் மாலை, சுபான மௌலூத் அத்தனை விட்டு விட்டு ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு, உங்களிலே சிறந்தவன் குர்ஆனை கற்று அடுத்தவனுக்கு கற்றுக் கொடுப்பது என்ற ஹதீஸ் இருக்கின்றது. நீங்கள் கண்டியிலே முழுக்க குர்ஆன் டியூஷன் கொடுத்து சம்பாதிங்கள், அந்த சொத்து மட்டும் ஹலால், மற்றதெல்லாம் ஹராம். கண்டி முஸ்லிம் ஹோட்டலில் சாப்பிடுங்கள், லைன் பள்ளியில் படுங்கள், எவனுடைய கத்தம் கந்திரி பாத்தியா போவார்கள். அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லாஹு அக்பர், முதல் வெற்றி. பெண் அல்லாஹ் சொன்னான், நீ உன்னையும் உனது குடும்பத்தினரை நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து. அன்றிலிருந்து காலம் செல்லும் வரைக்கும் குர்ஆன் ஹதீஸ் தான் எனது வாழ்க்கை, எனது மூச்சு என்று அவர் வாழ்ந்தார். அதற்கு அடுத்த 2வது சகோதரன், அவர் ரிஃபாய் தரீகாவின் ஹலீஃபாக்கள் ஒருவர், எனது கடைசி சாச்சா. அவரும் ரிஃபாய் தரீகா சங்கத்தில் ஒரு ஆள், எனது கடைசி வாப்பாவின் உடப்பிறந்த சகோதரன் ஹலீஃபா. மதரசாவில் இருந்து வந்தவுடனே ஆரம்பத்தில் நடந்த சம்பவம், முதலாவது மதரசா விடுமுறைக்கு வந்தவுடனே வீட்டில் இருந்த ரபானை எடுத்து கிழித்தெறிந்து விட்டேன். ஆக இப்படியாக 72ஆம் ஆண்டிலிருந்து மதரசாவுக்கு போன காலத்திலிருந்து வரைக்கும் 78ஆம் ஆண்டு 76ஆம் ஆண்டு வரைக்கும் எனது உடப்பிறப்புகளோடு போராடி, மாஷா அல்லாஹ், ஆண்கள் பெண்கள் எல்லோரும், எனது உடப்பிறப்புகள் அத்தனை பேரும் இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டார்கள். புர்தா கந்திரியை பகிஷ்கரிச்சோம், பள்ளிவாசலுக்கு சந்தா கொடுக்கிறதை பகிஷ்கரிச்சோம். ஏன்? பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், நன்மையான காரியத்திலையும் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய காரியத்திலே நீங்கள் உதவியாகிறீர்கள், பாவமான காரியத்திலையும் பகைமையை வழக்கத்திலையும் பகைமையை வளர்ப்பதில் நீங்கள் ஒன்றுபடாதீர்கள் என்ற ஆயத்தை சொல்லி பரிபாலன சபைக்கு பல கடிதங்கள் எழுதினேன். உங்களுக்கு சந்தா கட்டுவது ஹராம், நீங்கள் சிறுக்கை வளர்த்து ஊரிலும் சிறுக்கை செய்து மக்களையும் சிறுக்கின்பால் வழி நடத்துகிறீர்கள். இதை ஜும்மாவுக்கு பின்னால் படித்துவிட்டு நோட்டீஸ் போர்டில் தொங்க விட ஒன்று பல கடிதங்கள் எழுதினேன். ஒன்றும் கூட செயல்படவில்லை. இப்படியாக பல போராட்டங்கள் எங்களுடைய வீட்டில், எங்களுடைய குடும்பத்தில் அத்தனை சிறுக்கும் ஒழிக்கப்பட்டன. பத்ர் மாலை கிதாபுல் எரிக்கப்பட்டன, பத்ர் மௌலூத் கிதாபுல் எரிக்கப்பட்டன, சுபான மௌலூத் கிதாபுல் எரிக்கப்பட்டன. ஊர் நியத்தொண்டு ஒன்று கொடுப்பார்கள், உங்களுக்கு தெரியும், தலை ஃபாத்தியா. தலை ஃபாத்தியாவில் ஒரு நிலை ஃபாத்தியா ஒன்று இருக்கின்றது.
அத்தனை மௌலூதிலேயும் அஷ்ரக்கல் என்ற ஒரு பைத் இருக்கின்றது. இந்துக்களை விட மோசமான கொள்கையை உடைய அந்த கருத்தை மக்களுக்கு உலமாக்கள் தெளிவுபடுத்தவில்லை. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, முருகன் 6 இடத்தில் குடிகொண்டிருக்கிறார் இந்துக்களுடைய நம்பிக்கை. ஆனால் இன்றும் மௌலூத் ஓதக்கூடிய முஸ்லிம்களிடத்தில் நம்பிக்கை அஷ்ரக்கலுக்கு எழும்பினுள்ளது. அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் சமூகம் அளிக்கிறார்கள். ஏன் பன்னீர் தெளிக்க வேண்டும்? ஏன் சந்தனம் பூச வேண்டும்? அமர்ந்து கொண்டு மௌலூத் ஓதினவர்கள் நின்று கொண்டு சங்கையாக தக்பீர் கட்டி நிலையில் மௌலூத் ஓத வேண்டும் என்றால் இந்த சபைக்கு ரசூலுல்லாஹ் ஆலிராகிறார்கள். சுபான மௌலூத் ஓதும் போது, முஹிதீன் மௌலூத் ஓதும் போது முஹிதீன் ஆண்டவர் ஆலிராகிறார்கள். ஹசன் ஹுசைன் மௌலூத் ஓதும் போது அங்கே ஹசன் ஹுசைன் ஆலிராகிறார்கள். தலைபாத்தியா படிக்கும் பொழுது, நிலைப்பாத்தியாவில் எழும்பி ஓதும் பொழுது அங்கே ஆயிஷா நாகி அவர்கள் வருகிறார்கள். சுப்ஹானல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ். இவ்வளவு பாரிய பாத்திமா நாகி தலைப்பாத்தியா ஓதும்போது ஜஸாக்குமுல்லாஹ் ஃபாத்திமா அந்த சபைக்கு வர அந்த நிலைப்பாத்தியா தலைப்பாத்தியாவில் துஆவை படித்து பாருங்கள். அரபு தமிழ் காயல்பட்டினம் கீழக்கரையிலே தயாரித்த சிறுக்கு குப்பைகள், மக்களை வழிகெடுத்து இபாதத்தையும் பாழாக்கக்கூடியவைகள். இவைகள் ஒட்டுமொத்தமாக இன்று அபுகுஸ்தலாவையில் பகிரங்கமாக இல்லை, எங்கேயாவது இலைமறை காய்களாக ரகசியமாக வீடுகளில் நடக்கலாம். மாஷா அல்லாஹ். இந்த ஊர் மக்கள் விரும்பியோ விரும்பாமலோ இந்த சிறுக்கிலிருந்து விடுபட்டார்கள், அல்ஹம்துலில்லாஹ். இருந்தாலும் இன்று வரை அபுகுஸ்தலாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மஸ்ஜிதிலும் குர்ஆன் படிக்க முடியாது. அபுகுஸ்தலாவில் என்ன, இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் எல்லோரும் உங்களிடத்தில் சவால் விடுகிறேன். நீங்கள் சந்தா கட்டக்கூடிய உங்களுடைய ஊர் ஜும்மா மஸ்ஜிதுகளில் குர்ஆன் வாசிக்க முடியுமா? அக்குர்ரையில் முடியுமா? கம்பளையில் முடியுமா? நாவலப்பட்டியில் முடியுமா? கண்டியில் முடியுமா? மாத்தறையில் முடியுமா? இலங்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஜும்மா மஸ்ஜிதிலையும் குர்ஆன் வாசிக்க முடியாது. கடைசியாக அபுகுஸ்தலாவிலிருந்து 4 மாடியிலே கட்டப்படக்கூடிய மஸ்ஜித் சிறிய மஸ்ஜிதாக இருக்கும் பொழுது அந்த பகுதி மக்களுடைய ஆர்வத்தையும் நாங்கள் தட்டி கழிக்க கூடாது. அங்கே குர்ஆன் வகுப்பு நடத்தினோம். 3 குர்ஆன் வகுப்பு நடத்தி 4வது குர்ஆன் வகுப்புக்கு ஒன்றும் அறியாத பாமர மக்கள்களை தவ்வாவில் ஈடுபடுகின்றோம் என்று சொல்லக்கூடியவர்கள் சூழ்ச்சி செய்து எங்களை தயார் செய்து வந்து பள்ளியிலே குர்ஆன் வாசிக்கும் பொழுது அடித்தார்கள். அரசாங்க காணியிலே கொழும்பில் இருக்கக்கூடிய தப்லீக் சகோதரரால் வசூலிக்கப்பட்டு கட்டப்பட்ட எங்களது மகதியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஃபலாஹ் என்ற மஸ்ஜிதிலே எங்களுடைய காரியங்களை செய்வதற்கு அனுமதி வழங்குங்கள் என்று பொழுது ஒரு ஆசிரியர் பூட்டு வாங்கி கொடுக்க இன்னொரு ஆசிரியர் வந்து பூட்டை போட்டு விட்டு போயிட்டார். கடைசியாக எடுத்த முடிவுதான் நமது சொந்த காணியில் அல்லாஹ்வின் பெயரால் ஒரு பள்ளி கட்ட வேண்டும் முடிவை எடுத்தோம். நண்பர்களோடு மஷூரா பண்ணினோம், ஒத்துழைத்தார்கள், அல்லாஹ் முடிவாக்கி தந்தான். ஆனால் இந்த நேரத்தில் இந்த ஒளிபெருக்கி மூலம் இங்கே வந்து குழும்பி இருக்கக்கூடிய எனது இரத்த பந்தங்களுக்கும், தந்தை வழி இரத்த பந்தங்களுக்கும், தாய் வழி இரத்த பந்தங்களுக்கும் வசியத்தாக ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இங்கே மத்திய மாகாணத்திலிருந்து முஸ்லிம் சகோதரர்கள் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இதன் பிறகும் பிதஅத் இல்லாமல், ஷிர்க் இல்லாமல் ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டு இபாதத்துக்கள் செய்யப்படும் பொழுது எனது தாய் வழி தந்தை வழி குடும்பத்தினர் ஷிர்க்கும் பிதஅத்தும் செய்யக்கூடிய மஸ்ஜிதுகளில் உங்களோட உறவுகளை வைத்துக் கொண்டிருந்தார், மறுமையில் உங்களோடு வாதிடுவேன். இது சத்தியம். அது மட்டுமல்ல, எங்களை செய்யாத குற்றத்துக்காக குற்றவாளிகளாக கண்டு நாவலப்பட்டி போலீஸ் கோர்ட்டிலே குற்றவாளி கூண்டில் ஒரு சிலரை கொண்டு போய் நிறுத்தினார்கள். பாமர மக்களிடத்தில் சென்று பொய்யான தகவல்களை கொடுத்து 250 ஆண்கள் பெண்களிடத்திலிருந்து கையொப்பம் வேண்டி இருக்கிறார்கள். அதில் எழுதப்பட்ட வாசகம், மீராமௌலியை சேர்ந்தவர்களும் இந்த அபுகுஸ்தலாவை மஸ்ஜித்களிலே பலவிடுத்தம் குழப்பம் விளைவித்தார்கள் என்பதை உள்ளால் உள்ளபடி விளங்கி கையொப்பம் விடுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, எனது இரத்த பங்கந்தங்களே,
தாய் வழி தந்தை வழி இரத்த பந்தங்களே, பொய் குற்றச்சாட்டின் பெட்டிஷனில் கையொப்பமிட்டவர்களே, குர்ஆனை ஹதீஸை மீரா மௌலவி பள்ளியில் பேசுவது குழப்பம் விளைவிப்பதா தான் கேள்வி. எனவே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரையும் மன்னித்து விட்டோம். ஒட்டுமொத்தமா ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றிக்கு பிறகு எப்படி அந்த அவர்கள் குற்றவாளிகளை மன்னித்தார்களோ, இந்த மஸ்ஜிதுக்கு யாரும் வரலாம், எப்படி எங்களோட பள்ளியோட தொழலாம், பயான்கள் கேட்கலாம், குத்துபா ஓதலாம், ஊரில் இருக்கக்கூடிய மௌலவிகளை நாங்கள் அழைக்கிறோம். ஆகவே நீங்கள் இப்பொழுது ஒவ்வொருவரும் கேட்டீர்கள், குனூத் ஓதுறதுக்கு பின்னால் எப்படி தொழுவது? இதுல ரெண்டு சாரார் இருக்கிறார்கள். சுபஹ் தொழுகையை கட் பண்றதுக்காக கேட்கக்கூடியவர்கள். சுபஹ் தொழுகைக்கு வர வேண்டும், கையை விட்டு விட்டு இருக்க வேண்டும். விதேயத்துக்காரங்க பின்னால் தொழ முடியாவிட்டால் அந்த பகுதியிலே ஒரு வீட்டிலே 4 பேர் சேர்ந்து ஜமாத் நடத்த வேண்டும். ஜமாத்தோடு தொழாதவனுடைய வீடுகளை நெருப்பு கொடுக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள். நாங்கள் 72ஆம் ஆண்டிலிருந்து விதேயத்துக்காரங்க பின்னால் தொழுதோம், கையை விட்டு விட்டு இருந்தோம். நாங்கள் தொழுகை நடத்தும் பொழுது குனூத் ஓதாமல் தொழுகை நடத்தினோம். பிரச்சனை வந்தது, அடி வாங்கினோம். அடி வாங்க வேண்டும். போராட்டம் நடத்தாமல் இஸ்லாம் இல்லை. அல்லாஹ் அல் குர்ஆனிலே பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான், உங்களுக்கு முன்னால் இருந்தவர்கள் கஷ்டப்பட்டது போன்று துன்பத்தை அனுபவிக்காமல் லேசாக சொர்க்கம் செல்லலாம் நினைக்கிறீர்களா? அன்புள்ள சகோதரர்களே, தப்பான இஸ்லாமிய விளக்கத்தை வைத்துக் கொண்டிருக்காதீர்கள். நாங்கள் யாருக்கு காபிர் காபிர் என்று சொல்லுகிறோம்? ரசூலுல்லாஹ் யாரை காபிர் காபிர் என்று சொன்னார்கள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரை காபிர் என்று சொன்னார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது தந்தையை சார்ந்தவர்களையும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்கள் இப்ராஹிமுடைய தவ்வாவை அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எதிர்க்கிறவர்களையும் தான் காபிர் என்றார். எதிர்க்காதவர்கள் காபிர்களா? இன்றைக்கு இந்த நாட்டிலே வாழக்கூடிய சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் காபிர்கள் என்று உங்களுக்கு சொல்ல முடியுமா? பாவிகள், அறியாதவர்கள், இணை வைப்பவர்கள். காபிர் என்று குர்ஆனை மறுத்தார்களா? குர்ஆனை சொன்னோமா? இப்ப எங்கே காபிர் இருக்கிறான்? முஸ்லிம் என்று அப்துல் காதர், அப்துல் சத்தார், அப்துல் ஹமீதுக்குள்ளதான் காபிர் இருக்கிறான். குர்ஆனில் ஒரு வசனத்தை மறுக்கிறவனும் காபிர், குர்ஆனை முற்று முழுசாக மறுக்கிறவனும் காபிர். குர்ஆன்ல 1000 வசனங்களை ஏற்றுக்கொண்டு 2 வசனங்களை மறுத்தவன் காபிர் இல்லையா? காதியானிகளை ஏன் காபிர் என்றும்? அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மௌத்தாகி விட்டார் என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் கடைசி நபி அல்ல என்று சொல்லுகிறார்கள். சில அக்கீதாவுக்கு முரணாம் அக்கீதாவை மறுக்கிறார்கள். தொழுகை வரலார்களா? நோன்பு வரலில்லை என்று சொன்னார்களா? 5 இஸ்லாத்துடைய 5 கடமைகளை ஏற்றுக்கொள்ளவில்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் என்று ஏற்றுக்கொள்ளவில்லையா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இவங்க எல்லாம் அமீர் முஃமினீன் என்று காதியானில் ஏற்றுக்கொள்ளவில்லையா? ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப ஏன் அவர்களை காதியானிகள் வழிகேடர்கள் என்று கூறுவோம்? குர்ஆனை வழங்க முடியாது. யார்? குர்ஆனை படிக்காதீர்கள், வழிகட்டு போவீர்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் யார்? பொய் சொல்வது ஜாயிஸ். மஸ்ஜிதுக்கு வராதவனை, தொழுகை இல்லாதவனை மஸ்ஜிதுக்கு அழைத்துக் கொண்டு வருவதற்கும் தொழுகையை கடைபிடிக்க செய்வதற்கும் பொய்யை சொல்வது ஜாயிஸ். இப்படி ஒரு தாவா இருக்குதா இஸ்லாத்துல? வைலுல் முகத்திபீன் வல் முர்சலாத்தி சூராவுல 10 இடத்துல திருப்பி திருப்பி அல்லாஹ் கூறுகிறானே வைலுல் முகத்திபீன் என்று. தாவாவுக்காக நீ பொய்யை பயன்படுத்தலாம் என்று எங்கேயாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? அல்லாஹ் சொன்னானா? இஸ்லாம் இருக்கிற பொய்யை இஸ்லாமிய அழைப்புக்காக ஆகும் என்று சொல்லுவதும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லாததை செய்யாததை அவர்களுடைய உலமாக்கள் யாரேனும் சொன்னால், எங்களுடைய ஷேகுடைய பரம்பரை இதை அனுபவித்த ஒரு விஷயம், ஆகவே இதை நீங்கள் செய்யுங்கள் என்று ஒரு ஃபதாயிலை ஒருவர் ஏற்றுவார் என்று சொன்னால், இது என்ன, எதுல வந்து சேரும்? அல்லாஹ்வுக்கு தன்னை சட்டம் ஏற்றுவது சமமாக்குவது இல்லையா?
இலாஹி லஸ்து லில் ஃபிர்தௌஸி அஹ்லா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி ஃபஹப்லி தௌபதம் பக்ஃபிர் ஸுனூபி ஃபஇன்னக காஃபிருஸ் ஸம்பில் ஜல். இந்த இப்படி ஒரு பாட்டு படிப்பார்கள் ஜும்மாவுக்கு பிறகு. ஃபத்வா இருக்குது, வீட்டில் வாருங்கள். அதுக்கான ஃபத்ஹுல் முபீன் என்ற கிதாபிலே அதுக்கான ஆதாரம் போட்டிருக்கிறார்கள். ஜும்மா தொழுகைக்கு பிறகு 5 விடுத்த மெமடூர் ஓதுவானோ விசாரணை கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் சென்று விடுவான். இந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? ரசூலுக்கு இருக்கிறா? அல்லாஹ் சொல்ல வேண்டிய ஒரு செய்தியை ஒரு கிதாபில் எழுதி வைத்திருக்கிறது. ஆண்டாண்டு காலம் இந்த மஸ்ஜிதுகள் ஓதி வந்தார்கள். அதை நிறுத்துவதற்காக போராடினோம், நிறுத்தப்பட்டு விட்டது. ஆகவே சகோதரர்களே, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற மாதிரி அல்ல. அன்று ரசூலுல்லாஹ்வை அடித்தது காஃபிர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு குண்டத்தில் தூக்கி போட்டது காஃபிர். இன்றைக்கு குர்ஆன் வாசிக்கின்றவனை அடிக்கிறவன் காஃபிரா முஸ்லிமா? வமன் அظلم ممن منع مساجد الله يذكر فيها اسمه وسعى في خرابها. சூரா பக்ரா 114ஆம் வசனம் எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அல்லாஹ்வுடைய குர்ஆனை வாசிப்பதை தடுத்து அதிலே கூச்சலிடுகிறவன் இவனை விட மகா கட்டவன் உலகத்தில் எவன் இருக்கிறான்? அவர்களுக்கு அல்லாஹ்வினால் இடப்பட்ட கட்டளை என்ன? பள்ளி வாசலுக்குள்ளே வரும் பொழுது அமைதியாக வர வேண்டும் என்றுதான் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கின்றது. எங்களை எப்படி அடித்தார்கள்? யாரடா உனக்கு இந்த பள்ளியில் குர்ஆன் வாசிக்க அனுமதி தந்தது? அடுத்த கேள்வி, அகில இலங்கை முஸ்லிம்களிடத்தில் கேட்கிறேன், உங்களுடைய மஸ்ஜிதிலே அக்குர்ணையில் இருக்கிற மஸ்ஜிதுல் ஹசனியாவிலே குர்ஆனை வாசிப்பதற்கு அக்குர்ண பள்ளிவாசல் நிர்வாக சபையிட்ட அனுமதி கேட்க வேண்டுமா? அது அல்லாஹ்வுடைய பள்ளி அல்ல. அக்குர்ண மக்கள் அக்குர்ண மஸ்ஜிதுல் ஹசனாவுக்கு சந்தா கட்டுகிறார்கள். அக்குர்ண நிர்வாகத்தினால் அங்கு ஒரு இமாம் வைத்திருக்கிற மௌலவி ஹத்தீப், அந்த மௌலவிக்கு சொல்லி பாருங்கள், ஹசரத் அவர்களே 5 வசனத்தை வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஓதி இந்த மஸ்ஜிதில் எங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டும், நபியுடைய விளக்கத்தை சொல்லுங்கள். சொல்ல முடியுமா அக்குர்ண மக்களால்? தடுக்க வாரது யார்? அக்குர்ண அழைக்கிற பிராதேச சபை அழைக்கிற முஸ்லீம்கள் அல்லாத மாற்று மத சகோதரர்களா? நாலு பேரை அடித்தார்கள். எதற்கு அடித்தார்கள்? ஒரு வாசிய சாலை, இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக், உங்களை படைத்த ரப்புடைய பெயரை கொண்டு நீ ஓதுவீராக, படிப்பீராக. வாசிய சாலைகள் நடத்துவதற்கு, இஸ்லாமிய வாசிய சாலை நடத்துவதற்கு விடுகிறார்களா? யார் போய் எரிக்கிறார்கள்? அக்குர்ணை வாசிய சாலை எரித்தது யார்? காபிர்களா? காபிர்களுடைய வேலையை செய்திருக்கிறார். காபிர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்திருக்கிறார்கள். ஹாமீம் சஜதாவை புரட்டி பாருங்கள். وقال الذين كفروا لا تسمعوا لهذا القرآن والغوا فيه لعلكم تغلبون. காபிர்களுடைய கோஷம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் காலத்துல அந்த காபிர்கள் முஸ்லிக்கின்ற கோஷம் என்ன தெரியுமா? அவர்களுடைய நண்பர்களை பார்த்து, எங்கேயாவது குர்ஆன் எவனாவது படித்துக் கொண்டிருந்தால் அங்கே கூச்சலிடுங்கள், கூச்சலிட்டு உங்களால் தடுக்க முடியாதிருந்தால் அங்கே செல்லவர்களை செல்லாமல் தடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கு மேற்குலகம் அமெரிக்காவும் ஐரோப்பாவும் கலாச்சார சீரழிவை முஸ்லிம்களுக்கு மத்தியிலே உலகமயமாக்கல் என்ற பெரிய ஒரு சிலபஸை போட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். யாருக்காவது தெரியுமா இது உலகமயமாக்கல் என்ற என்னாண்டு? உலகமயமாக்கல்ல இருக்கிறது ஷிர்க்கும் குஃப்ரும் தான். அதே நேரத்தில் முஸ்லிம்கள் என்ற பெயரிலே பள்ளிக்குள்ளுக்குள்ளே தாவா செய்கின்றோம் என்ற பெயரிலே குர்ஆனை தூக்கி மஸ்ஜிதுகள் இருந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய பள்ளியில் இருந்து கொண்டு உங்கள் வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தை நான் சவால் விடுகிறேன். முடிமறந்தால் சவாலை பகிரங்கமா தாருங்க. நீங்கள் வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஊர்களிலே, நீங்கள் சந்தா கட்டக்கூடிய ஜும்மா மஸ்ஜிதுகளிலே நாங்கள் குர்ஆனை வாசிப்போம், காட்டுங்க பார்க்க யாராவது. ஆகவே சகோதரர்களே, குறிப்பாக நான் சொல்லுவது, இந்த ஒளிபெருக்கியிலிருந்து ஒளிவாங்கியில் வரக்கூடிய ஒளி அலைகளுக்கு செவிமடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அபுகஸ்தராவை சேர்ந்த எனது தாய் வழி தந்தை வழி இரத்த பந்தங்களை சேர்ந்தவருக்கு மீண்டும் வசியத்தாக சொல்லுகிறேன். இந்த மஸ்ஜித் அபூபக்கர் சித்திக் அல் குர்ஆனை மஸ்ஸுன்னாவை ஹயாத்தாக்குவதற்காக கட்டப்பட்ட மஸ்ஜித்.
இந்த மஸ்ஜிதை விட்டுவிட்டு பிதஅத்துக்கள் சிறுக்குகள் செய்கிற மஸ்ஜிதுகளுக்கு நீங்கள் சென்றீர்கள் சொன்னால் மறுமையிலே உங்களுக்கு எதிராக நானும் எனக்கு எதிராக நீங்களும் வழக்காட வேண்டி இருக்கும். ஆகவே சகோதரர்களே, இப்பொழுது இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மௌலவி ரெடியா? ரைட், முகமது மௌலவி ரெடியா இருக்கிறார். ஒன்றை சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு குர்ஆன் வசனத்தை படியுங்கள். சூரத்து தௌபாவை படியுங்கள், சூரத்துல் ஹுஜராத்தை படியுங்கள், மக்காவில் அருளப்பட்ட வசனங்களை படியுங்கள், ஈமானை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் வாழ்கின்றீர்கள் இத்தனை வருட காலம், யாருடைய நிஅமத்து, யாருடைய அருள்? நீங்கள் யார் யாரையெல்லாம் கௌரவப்படுத்த போகிறீர்கள்? என்னோடும் உங்களோடும் பிறந்தவர்கள் என்று எத்தனையோ பேர் இல்லை. எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை இல்லை, மூதாதையர்கள் இல்லை. யாரை யாரால் மறுமையில் பாதுகாக்க முடியும்? ஒருவராலும் பாதுகாக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் யோசிக்கணும், நான் யார், நான் யாருக்கு சொந்தம்? நான் என்றால் என்ன? முதல்ல நான், நீ என்ன? ரூஹ் இருக்கும் வரைக்கும் தான் இந்த நான் நீ. உடல்ல இருந்து ரூஹ் பிரிந்து விட்டால் செத்த பிணம் மையத்து. அன்பு செலுத்துறாளே மனைவி, மரணித்த ஒரு நாள் இரவு பல வருடங்கள் என்னோடு ஒன்றாக கட்டியடைத்து படைத்த என் கணவனோடு ஒரு இரவு மட்டும் நான் அணைத்து படுத்துக் கொண்டிருக்கிறேன், நாளைக்கு கொண்டு போய் இவரை புதைத்து விடுங்கள் என்று சொல்லக்கூடிய மனைவி எவளாக இருக்கிறாளா? அதே போல எந்த உறவாவதும் இறந்து பிணமாக மையத்தாக வைக்கப்பட்டிருக்கிறது. அன்று அந்த மையத்தான தன்னுடைய இரத்த உறவு பெற்ற தாய் தந்தையோடு ஒரு இரவை கழிப்பதற்கு யாராவது ஒரே கட்டில் படுத்துறங்குவதற்கு தயாரா? செத்த கட்டே அல்லவா? வீணாக ஏன் அந்த பிணத்துக்கு பயப்பட வேண்டும்? என்ன சக்தி இருக்கிறது? ஆகவே அந்த ரஹ்மான் இந்த உயிரை நம்மில் வைத்து அறுசுவை உணவுகளை உண்ணவும், உலகத்தில் நியமத்துக்களை அனுபவிக்கவும், சொந்த பந்தங்களோடு இன்பமாக வாழவும் வைத்திருக்கிறானே, யாரை நாங்கள் இப்பொழுது சந்தோஷப்படுத்த? அந்த ரெப்பையா இல்லாட்டி வேற யாரையாவது? இங்க எல்லாம் இங்கே வந்தவர்கள் திரும்பி போவது உண்மையா? அல்லது நாளைக்கு அடுத்த முறை என்னை சந்திப்பது எனக்கு உண்மையா உங்களை சந்திப்பது? இது மறுமை கடைசியாக இருக்கிறது. ஆகவே சகோதரர்களே, உலகத்தின் கணப்பொழுது அற்பமானது, நம்பிக்கையற்றது, பெருமதியானது மூமின்களுக்கு. ஆகவே இந்த உலக வாழ்க்கை இனி கிடைக்காது. அத்துன்யா மஸ்ராத்துல் ஆஹ்ரா, மறுமையின் விளைநிலம். நீங்கள் இந்த சனத்தை பார்த்து கவலைப்படாதீர்கள். நாங்கள் தனிமையிலே மண்ணறையில் இருக்க வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, உங்களுடைய ஊரிலே சிறுக்கு கலைந்து ஈமான் மிளர்வதற்கும் குர்ஆனில் ஒளிபிரகாசமாவதற்கும் நீங்கள் உங்களுடைய உயிரையும் பொருளையும் அர்ப்பணம் செய்தீர்கள் என்று சொன்னால், உண்மையிலே நபி பிறந்த மாதத்தை வரவேற்க, ரபியுல் அவ்வலை வரவேற்க இருக்கக்கூடிய நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு அழகான பணி என்பதை கூடி முடித்துக் கொள்கிறேன். ஏதும் எனது வாயில் பிழைகள் தவறுகள் வந்திருந்தால், யாருடையாவது உள்ளத்தை புண்படுத்தி இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்படி உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், யாரேனும் பகிரங்கமா இந்த சபையில் தான் மன்னிப்பு கேட்க வேண்டும் விரும்பினால், இதைவிட பெரிய ஒரு சபையிலே நான் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் சுன்னாவுக்கு நேர்பாடாக நான் ஏதாவது இந்த இடத்துல உரையாற்றி இருந்தால் அது படைத்த ரஹ்மானுடைய சக்தியினால் வந்தது. அல் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமாக பேசியிருந்தால் எனது அறிவீனத்தினால் ஏற்பட்டது. ஆகவே அதற்கு மன்னிப்பு கேட்டுவீர்கள். எனவே நானும் நீங்களும் மறுமையில் நபிமார்களோடும் ரசூல்மார்களோடும் அல்லாஹ்வை பார்த்த வண்ணம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பு தந்த தலைவருக்கும் இந்த வாய்ப்பு தந்த அல்லாஹ்வுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அக்கூலு கௌலி ஹாதா வாஸ்தகுல்லாஹி அலைஹி வஸல்லம் வலக்கும் வலிஜமீல் முஸ்லிம் அல் முஸ்லிமாத் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு ஹுவல் கஃபூர். ஜஸாக்கல்லாஹ். பள்ளி கட்டப்பட்ட ஹிஸ்ட்ரி கேட்டதுக்கு குடும்ப ஹிஸ்ட்ரி எல்லாம் மாஷா அல்லாஹ் நிறைய தெரிஞ்சுக்கொண்டோம்.